தமிழ், தெலுங்கு ஆகிய இருமொழிகளிலும் பல படங்களிலே பரபரப்பாக நடித்துக் கொண்டிருந்தாலும், ஜெமினி ஸ்டுடியோனுடைய தயாரிப்பிலே ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்பது நாகேஸ்வரனுடைய கனவாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஜெமினி ஸ்டுடியோவிலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. பாஸ் உங்களை சந்திக்க விரும்புகிறார் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, எத்தனை மணிக்கு நான் வந்து அவரை பார்க்கணும் என்று ஆர்வத்தோடு கேட்டார் நாகேஸ்வர ராவ். நீங்கள் வந்து அவரை பார்க்க தேவையில்லை, அவர் உங்களை சந்திப்பதற்காக உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார் என்றார் எஸ்.எஸ். வாசனுடைய காரியதர்சி. அவர் அப்படி சொன்ன உடனே நாகேஸ்வர அடைந்த உற்சாகத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எப்படியும் எஸ்.எஸ். வாசன் காட்சி தான் கேட்க போகிறோம், நம்ம காட்சி டைரி தயாராக வைத்துக்கொள்வோம் என்று அந்த டைரியெல்லாம் எடுத்து மேஜை மேலே வைத்து கொண்டார் நாகேஸ்வர ராவ். இப்போ ஜெமினி அதிபரான எஸ்.எஸ். வாசன் அவருடைய வீட்டுக்கு வந்தவர் காட்சிட்டை பற்றி ஒன்றுமே பேசலை. நான் அந்த ரேஸ் கோர்ஸில் ஸ்டூவர்ட் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் அதில் மெம்பர் அப்படின்றதுனால உங்கள் ஓட்டை எனக்கு போடணும் என்று நாகேஸ்வரராவ் கேட்டுக்கொண்டார். அவர் அப்படி கேட்ட உடனே நாகேஸ்வரராவுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். இதுக்கு நீங்கள் என்னை தேடி நேராக என் வீட்டுக்கு வரணுமா? ஒரு ஃபோனில் சொல்லியிருந்தால் போதுமே, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பேனே என்று அவரிடம் சொன்னார் நாகேஸ்வரராவ். அவர் அப்படி சொன்னபோது அதற்கு எஸ்.எஸ். வாசனுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னும் போது நாம் தான் ஒருத்தரை தேடி போகணுமே தவிர, அவர்கிட்ட காரியதர்சி மூலம் செய்தி சொல்லி அனுப்புவதோ இல்லை அவரை வர சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறதோ சரியாக இருக்காது என்பதுதான் அவரது பதிலாக இருந்தது. எஸ்.எஸ். வாசன் அப்படின்ற பெரிய மனுஷங்கிட்டேருந்து அன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் அது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் நாகேஸ்வரராவ்.